வணக்க மக்களை, சட்டமும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அரசியலனால் லாலிப்ப பிள்ளை தம்பி விஜய லிட்டில் பாய் என வருத்தெடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசமா என்ற மனநிலையில் தான் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக உறுதி செய்திருக்கிறதா. அந்த வகையில் தான் தேர்தல் ஆணையம் அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும், மே 4ஆம் தேதி என்று கண்டிப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தல் களம் அனல் பறக்கும் வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சேலத்தில் நடைபெற்ற திமுக தலைவரான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். இந்த மேடையில் அவர் கூறியதாவது, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நோக்கி பிரேமலதா அவர்கள் முன்வைத்த விமர்சனங்கள் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது புதிதாக ஒரு தம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவர் அரசியல் நீங்கள் ஹீரோ இல்லை, இப்பொழுதும் லாலிபாப் சாப்பிடும் லிட்டில் பாய் தான் என்று விஜயை நேரடியாக விமர்சித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சினிமாவில் ஹீரோவாக வந்து டயலாக் பேசுவது போல அரசியல் நீங்களெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது, ஏனென்றால் அரசியல் களம் என்பது மிகவும் கடினமான பாதை என்பதை அவர் குறித்திருக்கிறார். அது மட்டுமின்றி எதிரிகளெல்லாம் எப்பொழுது குறைத்து மதிப்பீடுவீர்கள், முதலில் தேர்தல் களத்தில் நின்று உங்கள் வாக்கு வங்கியை நிரூபியுங்கள், அதன் பிறகுதான் அரசியலில் நீங்களெல்லாம் கண்டிப்பாக வசனங்களை எல்லாம் பேசலாம் என்று சவால் விடுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலையில் தான் அதாவது 2026 தேர்தலில் தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறதாம். அதே சமயம் நடிகர் விஜய் அவர்கள் தனது தாவேகாமை கட்சி மூலம் 234 தொகுதியிலுமே தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். விஜயின் வருகை என்பது தங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரேமலதாவின் இந்த அதிரடி பேச்சு என்பது அரசியல் வட்டாரத்தில் விவாதமாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே திராவிட முன்னேற்ற கழகமானது மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடையே அதிகாரப்பூர்வ கூட்டணி ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாகிவிட்டது. கட்சி ஆரம்பித்து சுமார் 20 ஆண்டுகள் பிறகு தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறதா. அதாவது தேமுதிகவின் பொருளான எல்.கே. சுதீஷ் தலைமையான 5 பேர் கொண்ட குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உடன்பாட்டை எட்டியிருக்கிறது. தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து கூட்டணியை கூட உறுதி செய்திருக்கிறார். இந்த வகையில் தான் அதாவது அவர் கூறுவது என்னவென்றால், திமுக வெளியிட்ட அறிவிக்கையின்படி கீழ்கண்ட 10 தொகுதிகள் போட்டியிடுகிறதா. அதாவது தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 தொகுதிகளில் தேமுதிக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.